நான் ராமேஸ்வரம் வந்துட்டு இதை பார்க்காம போயிருந்தேன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஐயோ இதை பார்க்காம வந்துட்டுனேடா, இதை பார்க்காம வந்துட்டுனேடான்னு. ஒழுங்கான ரூட்லேயே கூட்டின்னு வராதுங்க. இந்த சந்து பொந்து சின்ன சின்ன இடுக்கு முடுக்கு இதில் தான் பூந்து கூட்டின்னு வரும். இப்போ ரெண்டுமே சூடாகுதுங்க. கையில் வாங்கி வச்சுருக்கோம்ல, ரெண்டுமே சூடாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கிறோமே. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது இப்போ தான் அரிச்சல் முனையை முடிச்சுட்டு வரேன். எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்துக்கு தாங்க போயின்னு இருக்குமே. ராமேஸ்வரம் சொன்னோடனே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், ராமேஸ்வரம் கோயிலுக்கு தாங்க போயின்னு இருக்குமே. அப்படியே அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பாட் இருக்குது. அதை பார்த்த பிறகு அந்த 2 ஸ்பாட் என்னான்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. சரி ஓகேங்க, மற்றெல்லாம் நான் மோட்டோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இங்கேருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கிலோமீட்டரா, 6.2 கிலோமீட்டருங்க. இந்த சைடில் ரெயின் சீசன்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இது சம்மர் சீசன், இங்கெல்லாம் வெயில் கொளுத்து எரியுது. எப்படி சொல்கிறது, இப்போ நேற்று பெட்ரோல் பொங்கலை படுத்து தூங்கணும் பாருங்க. அப்போ அனல் அந்த தரை ஈட்டு குறையவே இல்லைங்க. அந்த ஈட்டான தரையிலே தான் படுத்து கிடந்தானே நேற்று ஃபுல்லாக. அந்த அளவுக்கு அனல். இங்கே மழை பெஞ்ச மாதிரியே தெரியலங்க. ஏன்னா பச்சை பச்சைன்னு இருக்குது, பட் இருந்தாலும் அந்த வாடி போய் வதங்கி போன மாதிரி இருக்குது. ராமநாதபுரம் 57, மதுரை 173, திருச்சி 231, NH 49ங்க. இது நம்ம போகிற ரூட்டு வந்து NH 49. எதிர்க்க பார்த்தீங்களா, லைட் ஹவுஸோட ஒரு ஹைட்டாக இருக்குது. இந்த துபாயெல்லாம் இருக்குமே, புர்ஜ் கலிஃபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே ஒரு பில்டிங்கு, அந்த மாதிரி ஹைட்டாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே அடியிலேருந்து அப்படியே பெருசாக இருக்குது, மேலே போக சின்னதாக இருக்குது. இது பவர் பிளான்ட்டும் கிடையாது, லைட் ஹவுஸும் கிடையாது. அப்படி இருந்து இது நல்லா ஹைட்டாக புதுசாக இருக்குதுங்க. எவ்வளோ அவசரமாக இருக்குது. ஒழுங்கான ரூட்லேயே கூட்டின்னு வராதுங்க. இந்த சந்து பொந்து சின்ன சின்ன இடுக்கு முடுக்கு இதில் தான் பூந்து கூட்டின்னு வரும். கோயிலுக்கு போகிறதுக்கு மெயின் ரூட்டே இருக்கும், அந்த ரூட்டு காட்டாது, சந்து பூந்தா தான் காட்டும். கௌசிக் நான் போயிடுறேன். ஆனால் இந்த வழியிலையும் ஆட்டோலாம் எடுத்துன்னு வராங்களே. இங்கே தான் ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே முன்னாடிலாம் வந்து ரொம்ப பெருசுங்க. நானும் எப்போ பார்த்தாலும் பார்க்குறேன், இந்த சந்து பூந்தில் தாங்க பூந்து கூட்டின்னு போகுது. ஒரு மெயின் ரூட் வழியாகவே கூட்டின்னு வர மாட்டேங்குது. பக்கத்தில் தான் இருக்குது, கேட்டே போயிடலாம். நான் மேப் போட்டேன், சரி எதுக்கு அதை கேட்டேன், அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசி பார்த்தா சந்து பூந்தாக கூட்டின்னு போகுது. சரியான டெஸ்ட்டு. லாஸ்ட்டில் இந்த தீர்த்தம் கிடைக்கும்ல, அங்கேயே கொண்டு வந்துச்சுங்க. இந்த ராமேஸ்வரம் தீர்த்தத்தை தாண்டே கொண்டு வந்துருச்சு என்ன. கோயில் எங்கே இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் கொண்டு வந்துருச்சு. இதுதாங்க, இதுக்குள்ளே தான் இறங்கி போயிட்டு குளிப்பாங்க. தீர்த்தம் கடல் தண்ணி தான், அதாவது இவங்களுக்கு அது தீர்த்தம், நமக்கு அது கடல் தண்ணி, அவ்வளோதான். மீன் மார்க்கெட்டாண்ணா இப்போ நினச்சி கரெக்டாக கூட்டின்னு போறியா, கூட்டின்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. பக்கத்தில் தான் அந்த கோபுரம் தெரிகிற மாதிரி கூட்டின்னு போடா மேப்பு. அதோ தெரியுதுங்க, பார்த்துட்டேன், கோபுரத்தை பார்த்துட்டேன். இது தாங்க இந்த எதிர்க்க தெரியுது இல்லைங்க, இந்த கோயில் தாங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். கோணையாக தெரியுதுங்க. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமர் பாதம் தாங்க. ராமர் பாதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதோ பாருங்க, அந்த லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், லைட்டாக கூசா அது இதோ இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இது லைட் ஹவுஸ் தானா தெரியல. நல்லா பக்கத்துலேயே பார்க்குறோம். உங்களுக்கு தெரியுதா? ஊருக்குள்ளே வந்தால் இதுமாரி தான் ஸ்பீட் பிரேக்கில் ரோடு இருக்கும். அதுக்கு நேராக தான்ப்பா போயின்னு இருக்கோம். பரவாயில்லையே, அங்கே தான் போயின்னு இருக்கோம் நம்ம. இங்கேருந்து அந்த ராமர் பாதம் எத்தனை கிலோமீட்டர் சொன்னோன்னா 2.2 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. இந்த வருங்க, ஏப்பா பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எம்மா அவசரமாக இருக்குது. அப்படி தான் ஹார்ன் கூட அடிக்காமல் வாழைப்பானுங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் ராமர் பாதம். வந்துட்டோம், போய் பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியாது, எடுக்க விட்டாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ராமர் பாதத்துக்கு மேலே தாங்க இருக்கிறோம். அதாவது அவர் பாதம் மேலே இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லாமல் செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே ஒரு அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குது. அங்கே தான் ராமர் பாதம் இருக்குது. இது மேலே வந்து வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குதுங்க. இது மேலே தான் வந்து நிற்கிறோம். இது வந்து கோபுரங்க இதில் அங்கே இன்னும் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. இங்கேயே கடை வச்சுருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து காசு வாங்குற இந்த மேலே வச்சுட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறது சீனரி வேறு மாதிரி இருக்குங்க. நான் ராமேஸ்வரம் வந்துட்டு இதை பார்க்காம போயிருந்தேன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஐயோ இதை பார்க்காம வந்துட்டு நேடா, இதை பார்க்காம வந்துட்டு நேடான்னு. இது என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாதுங்க. அப்போ லாஸ்ட்டாக வரப்போ நான் விசாரித்து கேட்டு வந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தப்போ தான் தெரியுது, இங்கே மட்டும் வராமல் இருந்தேன்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்ததை மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த அரிச்சல் முனையோட இது எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க. சுற்றி நீங்கள் பார்க்குறது வியூ அந்த மாதிரி இது பண்ணணும். உங்களுக்கு அப்படியே சுற்றி ஃபுல்லாக ஓவராலாக ஒரு வீடியோ போடுறேன் சுற்றி காட்டுறத. அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, ஒரு சின்ன லைட் ஹவுஸ் இல்லை, பெரிய லைட் ஹவுஸ் ஒன்று சொன்னேன்ல, அது எங்கே இருக்குதுங்க பாருங்கள். இதுக்கு நேராக தான் தெரியுதா, இதை பாருங்க இதாங்க. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து சின்னதாக தெரியும், ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நான் ஃபுல் வைட் வச்சுருக்கேன்னா அதனால் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி தெரியுங்க. சரி வாங்க, இப்போ ஃபுல்லாக இந்த ராமர் பாதத்தை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ராமர் பாதத்தை மட்டும் என்னால் கவர் பண்ண முடியும், ஏன்னா அங்கே கேமரா அலோடு கிடையாது. மேலே கீழே மொத்தத்தையும் கவர் பண்ணி காமிச்சிடுறேங்க. ஓகே வாங்க, நீங்களும் அப்படியே கூடயே சேர்ந்து அந்த மியூசிக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைடில் நின்று பார்க்கறதுக்கு. அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்ல, நெத்தியில் பாருங்கள் பொட்டு தெரியுதா உங்களுக்கு, செம்மையாக வச்சு விட்டாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, அச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அது வச்சு வைக்கிறாங்க, அதனால் ஈஸியாக வச்சுருக்காங்க. இப்போ கீழே தான் இறங்கி போயின்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. இதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர். இதோ காட்டுறேன் பாருங்கள். இது மேலே ஏறிக்கலாம். இதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர். இது மேலே ஏறி சுற்றி வரலாம், அப்படி இல்லைன்னா கீழே இறங்கியும் சுற்றி வரலாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ராமர் பாதத்துக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வியூக்கோசரமே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், ராமர் பாதத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6.4 கிலோமீட்டருங்க. இந்த மண் பாருங்களா, அப்படியே ஒரு மாதிரி மின்னுதுங்க, ஷைனிங்காக இருக்குதுங்க. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுங்க. இந்த பட்டு மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குமே, அந்த மாதிரி இருக்குதுங்க. எனக்கு ஆக்சுவலாக வேறு ரூட்டு காமிச்சிது. நான் தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போகிறேங்க, ஏன்னா அது வந்த ரூட்டே தான் காமிச்சிது. சரி, வந்த ரூட்லேயே எதுக்கு போயின்னு இருக்கணும், போகாத ரூட்டில் புதுசாக போகும்னு சொல்லிட்டு தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்தேன். இது கடல் தண்ணி தான், ஆனால் கடல் தான், ஆனால் மண் மட்டும் இந்த களிமண் மாதிரி இருக்குதுங்க. இங்கே ஏன் மணலை காணான்னு தெரியல. ஒரு சைடில் களிமணலாக இருக்குது, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குது, மணலாக இருக்குது. அந்த மணல் கூட மண் மாதிரி ஒரு மண் கலரில் இருக்குதுங்க. அது ஒரு களிமண் கலரில் இருக்குது, மணல் மாதிரியே இல்லை. ஆனால் கை வச்சு பார்த்தா மணல் தான், பார்க்குறதுக்கு அது மணல் மாதிரி தெரியல. அந்த ராமர் பாலத்துலேருந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம், அதனால தான் இந்த வழியை நான் சூஸ் பண்ணி வரேன். இது வந்து எப்படின்னா கடலுக்குள்ளே போகிற மாதிரி. இதோ இந்த பக்கம் கடல் தான், இந்த பக்கம் கடல் தான், ஆனால் கடல் தண்ணி வற்றி உள்வாங்கி இருக்குங்க. அதனால் இங்கே வந்து தண்ணி இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்துல் கலாம் மெமோரியல் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல்ல, இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக போகிறாங்க. பார்க்கிங் எங்கன்னு தெரியலையே. இவ்வளோண்ணா அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். கேமரா ஆஃப் பண்ணுறோம் இங்கே. அது ஏன்னா போட்டு வச்சுருக்காங்க, மொபைல் நாட் அலோடு, நோ மொபைல் நோ கேமரா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கேமரா ஆஃப் பண்ணுறோங்க. நான் பே பண்ணிட்டேண்ணா. உள்ள ஃபோனு கேமரா எதுவுமே எடுத்துன்னு போகக்கூடாது. ஏன் ஹெல்மெட்டு பேகு திங்ஸு எதுவுமே எடுத்துன்னு போகக்கூடாதுங்க, புரியுதுங்களா? எதிர்க்கே லாக்கர் இருக்குது, அங்கே வச்சு லாக் பண்ணிட்டு தான் போகணும். சாவி கையில் கொடுத்துருவாங்க. 30 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு லாக்கருக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போகிறப்பையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால நீங்கள் வாய்ப்பே இல்லை உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு. அது எல்லாமே போய்ட்டு வாங்க, நல்லா தான் இருக்கும். எதுவும் இல்லாமல் போய்ட்டு வாங்க, பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழக்கரை தாங்க போகிறோமே. அங்கே எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தோதல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஒரு சில பேர் தோதல்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் தூதல்னு சொல்கிறாங்க. அது என்ன பேரோ தெரில. அது கருப்பட்டி போட்டு தேங்காய் பால் போட்டு அரிசி மாவு போட்டு அல்வா மாதிரி கிண்டுவாங்களாங்க.
அது ராமநாதபுரத்தில் கீழே வரையில் ரொம்ப ஃபேமஸாக. இப்போ அங்கே தான் போகிறோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு வச்சுக்கே, இருங்க நான் மேப் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கேருந்து 64 கிலோமீட்டருங்க. டேப்பா, என்னடா அது இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவ்வளோ தூரம் போய் சாப்பிட்ணுமான்னு பார்க்குறேன். ஏன்னா நேற்று நைட்டு நான் அந்த வழியாக தாங்க வந்தேனே. சரி, எல்லாம் ராமநாதபுரத்தில் தானே இருக்கோம், மெயினில் தானே இருக்கணும், எப்போயுமே மெயின் ஜங்ஷனில் தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா, அதாவது ராமநாதபுரத்துலேருந்து இது பக்கம்தான், பட் நம்ம இங்கேருந்து போகிறதுனால 64 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், 64 கிலோமீட்டர்லாம் பார்க்கக்கூடாது. நேற்று வரப்போ நான் அந்த வழி தான் வந்தேன், அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சேன் நான் வரப்பே சாப்பிட்டு வந்துட்டுருப்பேன். இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறதாங்க. சரி, ஓகேங்க. இந்த 64 கிலோமீட்டரில் எனக்கு எதனா நடந்ததுன்னா, இல்லை நான் எதனா நடக்கிறத பார்த்தேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணி போட பார்க்குறாங்க. இல்லைனா டேரெக்டாக அங்கே போய்ட்டு நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம பாம்பன் பாலத்துலேருந்து தான் கீழே இறங்கிருன்னு இருக்கோம். ஆனால் இந்த சைடில் தண்ணிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க, டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குதுங்க. எப்படின்னா லைட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குதுங்க. அப்படியே லைட்டாக இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குதுங்க. தண்ணிலாம் பளிச்சுன்னு இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. என்ன ஒன்று, இங்கே வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. அங்கங்கே போலீஸ்கார் நிற்கிறாங்க, ஜீப்புலாம் நிற்கிறாங்க, நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க விடவே மாட்டுறாங்க. இது பாலம் ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க. நான் பெருசாக இருக்கணும் என்னமோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்தேன் அந்த காலத்தில் கட்டணத்தில், அதனால் அப்படி இருக்குதானோ. அப்போதைக்கு இது பெருசு இல்லை. நேற்று இந்த வயலில் தாங்க நம்ம வந்தோமே. இந்த பஞ்சர் ஆனது முன்னாடியே அது போயிடுச்சு, அங்கே விளாக் எடுக்கல. அது பஞ்சர் போட்ட இடமும் முன்னாடியே, அதெல்லாம் கடந்து இப்போ தாண்டி போயின்னு இருக்கும் இந்த பக்கம். நேற்று எனக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பக்கம் வந்து நான் சாப்பிட்ருப்பேங்க. நேற்று இந்த ஆர்ச்செலாம் பார்த்துன்னு தான் போனேன். இப்போ போச்சுல, அந்த ஆர்ச்செலாம் பார்த்துன்னு தான் போனேன். இங்கேருந்து அந்த கடைக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர். நேற்று நம்ம இதுக்குள்ளே போகல, இந்த ரூட்டு தான் இப்படி வளைஞ்சி போயிட்டோம். மெயின் ரோடு இதுதான் ஹைவே. இது வந்து கீழே வரை உள்ளே போகிற ஊருங்க ரோடு. உள்ளே போகிறதுக்கு கீழே கரை. நான் மாற்றி மாற்றி ஒரு சில இடத்துல வந்து கீழே வரைன்னு சொல்லிடுவேன். கீழே கரை தான். அண்ணா, இங்கே தூதல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்களே, தூதல் தொதலா அது? இருக்குல்ல, டீ கடை இருக்குல்ல, டீ கடை பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், செல்லக்கணின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குமா? அங்கே தான் ஃபேமஸ். அங்கே அதான் ஒன்று வீட்டில் செய்கிறாங்க, ரெண்டு ஒரே பிராண்டு தான். இங்கே உள்ள ஏரியா இருக்காது, இங்கே உள்ள ஏரியா இருக்குது பக்கத்தில். ஓகே. இது எங்கே, என்ன கடை பேர்? இது இல்லை ப்ரோ, டீ இந்த டீ கடை ஆட்டோ நிற்கல. ஆமாம், கீழே ஒரு உட்காந்துக்காரா? உட்காந்துக்கு பின்னாடி உள்ளே போகணுமா? ஓகே. இன்னொன்று கருப்பட்டி தோதல். கருப்பட்டி. கருப்பட்டி தாங்கண்ணா, அதானே ஸ்பெஷலு? அது கொடுங்க. எவ்வளோ? அது எப்படியும் பாக்ஸ் தான் வருமா, சாப்பிட்றதுக்கு கையில் கிடைக்காதா? ஓஹோ, சரி. 1/4 கிலோ எவ்வளோ வரும்? 80. சரி, கொடுங்க. இது கருப்பட்டியாண்ணா? இது சீனி. ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது. இது இது நார்மல் அல்வா. இதில் என்னது? எள்ளு கருப்பட்டி வச்சு இடிக்கிறது. இது வேறையா? ஓகே. இது பேர் துதல் தானே? துதல்னு சொல்கிறாங்க. பே பண்ணிட்டேண்ணா. இதோ செல்வக்கனி கருப்பட்டி துதல் அல்வா. இந்த கடையில் தாங்க வாங்கணுமே. ராவியத் ஸ்வீட்ஸ் இதே தாங்க. இதுதான் யூடியூப்பில் ஒரு அக்கா எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. 75 வருஷம் பழைய கடைன்னு சொல்லிட்டு போய் கேட்டு பார்ப்போம், 100 எதனா சாப்பிட கிடைக்குமான்னு. என்ன கருப்பட்டி துதல்? இது தனி நாட்டு கருப்பட்டி பண்ணது கிலோ 4 ரூபா. இது 2 கருப்பட்டி கலந்து கருப்பட்டி நாட்டு கருப்பட்டி கலந்தது கிலோ 300 ரூபா. ஓகே. இது 100 அது மாதிரி கிடைக்காதா? ஆமாம். இது ஒரு 100, அது ஒரு 100 கொடுத்துருங்க. ஆமாம், சாப்பிட்றது அது ஒரு 100. அது 2 கருப்பட்டி கலந்தது. முந்திரி. ஓகே, ஜிபே பண்ணிடுறேன். சூடாகுதுங்க ப்ரோ. இது கடை எத்தனை வருஷமாக இருக்குது? கடை எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு கேட்டேன். 150 வருஷமா? 150 வருஷமாக செய்கிறீங்களா? ரெண்டுமே சூடாகுதுங்க. கையில் வாங்கி வச்சுருக்கோம்ல, ரெண்டுமே சூடாகுது. வந்தால் இங்கே வாங்கி சாப்பிடுங்க. ராவித் ஸ்வீட். எனக்கு தெரிஞ்சு இந்த மிக்சிங் இருந்தது பார்த்தீங்களா,
முந்திரி போடாமல், அது செம்மையாக இருந்ததுங்க. அப்பா ஏப்போ வந்துடுச்சு. ரெண்டு இதுலேயும் 100 வாங்கி சாப்பிட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முந்திரி போட்டு வெறும் கருப்பட்டி மட்டும் போடுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி ப்ளஸ் வெல்லம் ரெண்டுத்தையும் கலந்து முந்திரி போடாமல் கொடுத்தாங்க. அது ரெண்டும் கலந்து கொடுத்தது வந்து செம்மையாக இருந்தது. முந்திரி போட்டது எனக்கு அவ்வளோ, அதை சாப்பிட்டதுனால என்னவோ தெரில, எனக்கு அந்தளவுக்கு இல்லை. இது 150 வருஷம்னு அவங்களும் போட்டிருக்காங்க, வீடியோலாம் அப்படி தான் சொல்லி வச்சுருந்தாங்க. இங்கே கேட்டதுக்கு 150 வருஷம் தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல 1/4 கிலோ வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா 45 வருஷம் 50 வருஷம் தான் சொல்கிறாங்க. அது பிரான்ச் அங்கே, அது ஃபேக்ட்ரி வந்து உள்ளே தான். நான் ஃபேக்ட்ரியில் போய் வாங்கலை, ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டேன். துருன்னு அவசரப்பட்டேன். எங்கடா பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று சொன்னாங்க, பட்டை சாப்பாடு கொடுப்பாங்களாம். அதான் பட்டை சாப்பாடு சாப்பிட்லான்னு தான் சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். இப்போ அடுத்தது பட்டை சாப்பாடுனா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க, பணம் ஓலையில் கொடுப்பாங்களாம் அங்கே சாப்பாடு. இது வரைக்கும் இதுதான் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை சாப்பாடு இது வருது பாருங்கள். நமக்கு பதனிலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு பின்னி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எப்போ வருது இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு 200 ரூபாங்க. இப்போ அடுத்தது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஒர்த்துங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் குவாலிட்டி வைஸும் ஒர்த்து தான். குவான்டிட்டி வைஸ் கேட்டிங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஆனால் 200 ரூபானுங்கிறப்ப ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஆகாது போகுது. என்ன ஒன்று, அதில் 2 மட்டன் பீஸ் வச்சாங்க பெருசு பெருசாக, அப்புறம் ஒரு பாதி உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டாங்க, அப்புறம் 2 சின்ன பீஸு மட்டன் பீஸு, அவ்வளோதாங்க. அதில் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயலில் வச்சு சாப்பிடுவோம்ல சாப்பாடு, இங்கே பனை ஓலையில் வச்சு சாப்பிட்றது, அவ்வளோதாங்க. அதில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறில் தாளிச்சா மட்டன் குழம்பு, அப்புறம் மட்டன் கறி, அதாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க அதில். நான் கேட்டுட்டேன், விசாரிச்சும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 200 ரூபா கொடுத்து சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா 1 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் வாங்கி சாப்பிடுங்க. நான் 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அடுத்த வாட்டி சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. காஸ்ட் வைஸ் ரொம்ப ஓவராகுது. எனக்கு என்னென்னா, அது எப்படி சொல்கிறது, எங்கேயும் கிடைக்காதுப்பா இந்த ருசி டேஸ்ட்டும். இங்கே தான்ப்பா கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த 200 ரூபா ஒர்த்து. எனக்கு இதை விட அதிகமாகவே நல்லா சாப்பாடெலாம் தெரியும். அதனால் மோஸ்ட்லி 1 டைம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கோசரம் 1 டைம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சேன். அது எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கணும் முடிவு பண்ணேன். அதனால் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். திரும்ப அடுத்த வாட்டி எப்போ வரும்னா தெரியாது, வந்தாலும் இது சாப்பிடுமா இல்லையான்னு தெரியாது. அதான் இந்த வாட்டி தனியாக போய் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. சிக்கன் பிரியாணியே வாங்கி சாப்பிட்டு போகலாம். அதுக்கு இங்கே சிக்கன் பிரியாணி எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி முன்ன செஞ்சிடறாங்க. அது பிரியாணியே என்னன்னே தெரியல, ஆனால் பிரியாணி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. 90 ரூபா தாங்க பிரியாணி. கொஞ்சம் கூட குஸ்கா கேட்டால் கூட கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு முட்டை ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. இதே முட்டை பிரியாணினா முட்டை ஒன்று கூட வச்சு தராங்க. இதே முட்டை இல்லாத பிரியாணினா, சிக்கன் பிரியாணினா பொரிச்ச சிக்கன் எடுத்தாந்து, சிக்கன் 65 இருக்குதுல்ல, அதை எடுத்தாந்து வச்சு சிக்கன் பிரியாணி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். 90 ரூபா பிரியாணி. நான் சரி வீடியோலையும் கேள்விப்பட்டேன் இங்கே பட்டை சோறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கேயும் பார்த்தேன் பட்டை சோறு இருந்தது. டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, இது வரைக்கும் இங்கே எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் சைடில் அந்த விவசாயம் பண்ணுறாங்களே, அவங்களாம் வந்து வாயில் இடத்த சாப்பிடுவாங்க. அப்படி சப்போஸ் வாயில் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பனை ஓலையை தான் பின்னி சாப்பிடுவாங்க. கல் கூட அதனால தான் அப்படி இது பண்ணுறது, அவ்வளோதான் விஷயம். வேறு எதுவுமே கிடையாது இல்லை ஸ்பெஷல். ஸோ சிம்பிள். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் சாப்பிட்டு பார்த்தேன். சரி இந்த ஊரில் ஸ்பெஷல் நம்ம அந்த இலையில் எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல, சாப்பாட்டில் எதனா ஒன்று இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். நெய் சோறு தானேங்க. நெய் சோறு நார்மலாகவே நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிக்கும் நெய் சோறு. இங்கேயும் நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் வைஸில் குறையே சொல்ல மாட்டாங்க இந்த கடையை, டேஸ்ட்டு தரோம். 200 ரூபா கொடுத்து இந்த பட்டை சாப்பாடு சாப்பிடுமான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக இல்லை, உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் அப்படி சொன்னேன், அவ்வளோதாங்க. ராமநாதபுரத்தில் வந்து பட்டை சாப்பாடும் சாப்பிட்டோம். அப்புறம் ஃபேமஸான பிளேஸும் சுற்றி பார்த்துட்டோம். அப்புறம் என்ன அது துதலோ அது இதே ஒன்று, அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். 2 கடையில் வாங்கிட்டோம். 2 கடை பேரும் ராவித் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ராவித்திலே போய் வாங்குங்க. அந்த கடையில் வாங்கினாலும் அதை சாப்பிட்டு பார்க்கல. சப்போஸ் சாப்பிட்டு பார்த்தோன்னா சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ராவித்தே பிடிச்சி போச்சு, அதிலே வாங்கி சாப்பிடுங்க. ராவித்தா கரெக்டாக தானே கடை பேர் சொல்கிறேன், தெரில, விடுங்க பார்த்துக்கலாம்.
அதான் உங்களுக்கு போர்டெலாம் காமிச்சிருப்போம்ல, அதிலே பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ராம்நாடு விலாகு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. என்னடா திடீர்னு ராம்நாடுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரத்தை ராம்நாடுக்குன்னு சொல்லுவாங்க அங்கே. அதனால தான் சரி ஷார்ட்டாக இருக்கட்டுமே, நமக்கு ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஒழுங்காக வர மாட்டேது, வாயில் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. அதனால தான் சரி ஷார்ட்டாக ராம்நாடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, இதோட ராம்நாடு விலாக என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ என்ன புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.